ஹாய் ஹலோ வெல்கம் டு சித்து நாட்டி வீடியோ. டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஏன்னா நான் ரொம்ப கேப் விட்டுட்டேன், சாரி. பெரிய மூக்கிக்கு கருவாச்சி கர்ப்பமாக இருக்கிறது தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் பெரிய மூக்கி மனசு அடித்து கிடக்கு. ஏன்னா பொண்ணு வாழா வெட்டியாக வந்துட்டா, அதுவும் 10 நாளில் வாழாமல் வந்துட்டா. இவளுக்கு எதுக்கு புள்ள? இந்த புள்ளைய யார் பேர் சொல்லி இவ வளர்ப்பா? எப்படி தனியாளாக வளர்ப்பாங்கிற கவலை தான் ஒரு ஆத்தாக்கு. அதுக்காக தான் பெரிய மூக்கி இந்த குழந்தை நம்ம வீட்டுக்கு வேண்டான்னு முடிவு பண்ணி வைத்தியராட்சியை கூட்டிட்டு வர சொன்னா. கோணவாயனை கூப்பிட்டு கோணவாயனும் போயிட்டு வைத்தியராட்சி கிட்ட எங்க பெரியாத்தா அவங்கள கூட்டிட்டு வர சொன்னதுன்னு சொல்லிட்டான். வைத்தியாச்சி ரங்கம்மானா இந்த ஊருக்கே தெரியும். ஏன்னா அந்த காலத்து எம்பிபிஎஸ் படிக்கலனாலும் அந்த ஊருக்கே டாக்டர் ரங்கம்மா தான். அந்த அம்மாவும் என்னடாச்சு ஏதாச்சோன்னு சொல்லிட்டு பதறி போய் பெரிய மூக்கி வீட்டுக்கு வந்து பார்த்தா பெரிய மூக்கி கதையா சொல்லி அவ முழுகாம இருக்காத்தா, எப்படியாவது களைச்சி விட்டுருன்னு சொல்றா. அதுக்கு ஒத்துக்கவே இல்லை ரங்கம்மா. ஒரு சிசுவை கொல்றது என் வேலை இல்லை ஆத்தா, அந்த சிசுவை கொன்னா அந்த பாவத்தை கொண்டு போய் நான் எங்க சேர்க்கறதுன்னு ரங்கம்மா வைத்தியாச்சி சொல்ல, பெரிய மூக்கி ஆத்தா உனக்கே தெரியும், இது நல்ல உண்டாயிருந்த கருவா இருந்தா நான் ஏன் ஆத்தா உன்னை இதை கலைக்க சொல்ல போறேன்? இது நமக்கு தேவையில்லாத ஒரு உசுறு. நாளைக்கு என் பொண்ணு பொழப்ப யோசிச்சு பார்த்தியா? வாழ வேண்டிய வயசுல அவள் வாழாமல் இருக்கா. இந்த புள்ள மட்டும் அவளுக்கு வந்துடுச்சுன்னா ஊர் உலகத்தில் என்னென்ன பேசுவாங்க? இந்த புள்ளையால் அந்த புள்ள வாழ்க்கையும் கெட்டு போயிடும் ஆத்தா. வேணா ஆத்தான்னு கையை கூப்பி பெரிய மூக்கி அழுக, வைத்தியாச்சியும் சரி பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டா. வைத்தியாச்சி ரங்கம்மாவுக்கு தெரியாத வைத்தியமே கிடையாது. அந்த காலத்தில் ஒரு பண்ணையார் வீட்டில் வைத்தியம் பார்க்கறதுக்காக ரங்கம்மாவை கூட்டிகிட்டு போனாங்க. அதுவும் சாதாரண வைத்தியம் இல்லை, ஒத்த தலைவலி. ஒரு பெண்ணுக்கு எப்படி பேர்காலம் வருதோ அதை விட மோசமான வலி இந்த ஒத்த தலைவலின்னு சொல்லுவாங்க. ஒரு பொண்ணு 10 நிமிஷமோ இல்லை 1 மணி நேரம் 2 மணி நேரத்துலேயோ பெற்று எடுத்துருவா. ஆனால் இந்த ஒத்த தலைவலி வந்தால் தினம் சாவுதான்னு சொல்லிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒத்த தலைவலியே ஒத்த நொடியில் போக்கிட்டா ரங்கம்மா. அவள் மருந்து அவள் கை ராசி. அப்படி என்னத்தை தான் அவள் கொடுப்பான்னு இந்த ஊரில் ஒருத்தருக்கு கூட தெரியாது. அந்த பக்கம் போயிட்டு வரேன்னு காட்டுக்கா போயிட்டு அங்கே இருக்கிற புல் செடி ஏதோ பிடுங்கிட்டு வந்து அரைச்சி மயன்னு அரைச்சி கொடுப்பா. அவ்வளவுதான் அவளோட வித்தை. முடிஞ்சு போச்சு. என்ன வலியாக இருந்தாலும் சரி, என்ன காயமாக இருந்தாலும் சரி, 2 நிமிஷத்தில் ஆறி போயிடும். இப்படிப்பட்ட வைத்தியத்துக்கே அவளுக்கு தெரிஞ்சது இத்துளூண்டு சிசுவை அழிக்க ஆத்தாளுக்கு சொல்லியா கொடுக்கணும்? ஒரு பப்பாளி பழத்தை வாங்கி தோல் சீவி அதையும் தண்ணியில் ஊற வச்சு மயன்னு அரைச்சி சர்க்கரையை போட்டு இதை கொண்டு போய் உன் பொண்ணுகிட்ட கொடுன்னு கொடுத்துட்டா ரங்கம்மா. இதை கொடுத்து கருவாச்சிக்கு 3 நாளில் கரு வெளியே வந்து விழுந்துடுன்னு சொல்லிட்டா அவ பாட்டுக்கும். ஆனால் 30 நாள் ஆகியும் கரு வந்து வெளியே விடலை. அவ்வளவு ஸ்ட்ராங்காவா இருக்கு கருவாச்சி வயிற்றுல குழந்தைன்னு சொல்லிட்டு ஊரே அண்ணாந்து பார்க்குது. ரங்கம்மா வைத்தியம் பார்த்ததுலேயே இதுதான் முதல் தோல்வி. ஆனாலும் ரங்கம்மா அசைஞ்சு போல. கச்சேந்திர இலைன்னு ஒன்று கிடக்கு. அது கசப்புனா கசப்பு. வாயை வெட்டி நம்ம பிடுங்கி நாக்கை பிடுங்கி வெளியே தள்ளிடலாம் போல அளவுக்கு கசப்பாக இருக்கும். அந்த இலைய நல்லா மைய அரைச்சி இதை கொண்டு போய் கொடு, 2 நாள் இல்லை 2 மணி நேரத்தில் புள்ள வந்து வெளியே விழுந்துரும்னு சொன்னான். கசப்புனாலும் பரவாயில்ல, ஆத்தா நம்ம நல்லதுக்கு தான் செய்வான்னு சொல்லி கருவாச்சி நம்பி அதையும் சாப்பிட்டா. ஆனால் 2 மணி நேரம் இல்லை, 2 மாதமும் ஆயிடுச்சு கருவாச்சி கரு கலையில். உன் பிள்ளையோட கரு ரொம்ப கெட்டியாக இருக்கு ஆத்தா, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு தெரிஞ்ச வைத்தியத்தெல்லாம் நான் பார்த்துட்டேன்னு ரங்கம்மா கையை விட்டுட்டு போயிட்டா. பெரிய மூக்கிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கருவாச்சிக்கு அப்போ தான் புரிஞ்சுது நம்ம ஆத்தா நமக்கு நல்லது பண்ணலை, நம்ம பிள்ளைய அழிக்க வந்திருக்கான்னு. ஆத்தா கிட்ட போய் ஏன் ஆத்தா எனக்கு இப்படி பண்ணுறேன்னு கேட்டா. அதுக்கு தான் பெரிய மூக்கி சொன்னா, ஏண்டி நம்ம வீட்டுக்கு ஒரு தடவை கட்டையம் வந்ததுக்கே நம்ம பொழப்பு இப்படி நாறுது, இதில் இன்னொரு கட்டையம் வேணுமான்னு பெரிய மூக்கி கேட்டா. ஏன் ஆத்தா கட்டையனா நினைக்கிற? ஏன் என்ன மாதிரி ஒரு கருவாச்சியாக வந்து பிறக்க மாட்டாளா? உனக்கும் எனக்கும் துணை யாராத்தான் இருக்கா? என் பிள்ளையா இருந்துட்டு போட்டோமேன்னு கருவாச்சி சொன்னான். அதுக்கு பெரிய மூக்கி அழுதுகிட்டே வெளியே போயிட்டா. கருவாச்சி கர்ப்பமாக இருக்கிறது கட்டையன் வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு தேவர் சொல்கிறாரு கட்டையன்ட்ட, உன் பழைய பொண்டாட்டி கர்ப்பமாக இருக்காளாமாண்டா. கட்டையனுக்கு 2வது கல்யாணம் பண்ணி தர்றதுக்காக சடைய தேவர் வெளியூரில் பொண்ணு வீட்டிலேருந்து வர சொல்லிட்டாரு. பொண்ணு வீட்டுக்காரங்களும் வந்துட்டாங்க. வர வழியில் வழி தெரியல அவங்களுக்கு. பாவம் கருவாச்சி விறகு வெட்டி தூக்கிட்டு கொண்டு வந்துட்டு இருந்தா.
அப்போ எதிர்த்தாப்புல பார்த்து இங்கே தேவர் வீடு எங்கம்மா இருக்குது அப்படின்னு கேட்ட அவள் கையை காமிச்சு சொல்கிறா, பொண்ணு வீட்டுக்காரங்க இது நல்ல சகுனம்டா, மாசமாக இருக்கிற விறகு தூக்கிட்டு வந்தா வந்த காரியம் டக்குன்னு முடியும்னு போகிறாங்க. போனவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அப்போ தான் நாட்டாம வீட்டில் இருந்து எல்லாரும் வந்திருந்தாங்க. நாட்டாம வீட்டுக்காரெல்லாம் வாங்க வாங்க வந்து சாப்பிட்டு போங்கன்னு தேவர் கூப்பிட, நான் உன் வீட்டில் விருந்து சாப்பிட வரலையா, உன் பழைய வீட்டு மருமக கருவாச்சி மாசமா இருக்கா ஐயா, அவள் கழுத்தில் தாலி இறங்காம நீ எப்படியா உன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுவேன்னு அவ தான் தாலி தரமாட்டேங்கிறாளேன்னு சொல்ல, கட்டையனுக்கு வந்த கோவத்துக்கு சொம்பை எடுத்து விசிறுனான். வந்தவங்களுக்கு இவங்க என்ன பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்லாமையே விளங்கிடுச்சு. வந்த இடம் தெரியாமல் திரும்பி போயிட்டாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க. பவளம் கருவாச்சி வீட்டில் கருவாச்சிக்கு பேன் பார்த்துக்கிட்டு இருக்கா. பேனுனா எல்லா ஊரில் இருக்கிற அத்தனை பேனும் கருவாச்சி தலையில் தான் இருக்குங்கிற பேரில் பவளம் பேன் பார்க்க கருவாச்சி தூங்கிட்டா. பேனெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இந்தாடி போய் படுத்து தூங்குன்னு சொல்லிட்டு பவளம் எந்திரிச்சு போயிட்டா. அந்த நேரம்னு பார்த்து ஒருத்தன் விசுக்குன்னு அவள் கழுத்தில் இருக்கிற தாலியை பிடுங்கிட்டு ஓடுறான். யாரா அவன் என் தாலியை அறுத்தான், யாரா அவன் இவளும் 5 மாதம் புள்ளத்தாச்சிக்கு எப்படி தான் வலு வந்துச்சுன்னு தெரியல. ரோடெல்லாம் மழை பெஞ்சு சேரா கிடக்கு. அதுலேயும் வழுக்காம கொல்லாம பார்த்து போகணுமே, இல்லை வயிற்றுல இருக்கிற புள்ளைக்கு ஏதாவது ஆயிடுமேனு பக்குவமாக பார்த்து கத்திக்கிட்டே ஓடுறா கருவாச்சி. ஒரு கட்டத்தில் அவனை பிடிச்சிட்டா. ஏன் அண்ணே, என் வீட்டில் வந்து ஒல வைக்கிறதுக்கு தான் உன் பொண்டாட்டி உட்காந்துருக்காளா? என் தாலியை பிடுங்கி தான் உன் வீட்டில் போய் ஒல வைக்கணுமா? ஏன் அண்ணா என் வாழ்க்கையில் இப்படி பழி போடுற? பங்கு போட்டு சாப்பிட்டாதான் வாழ்க்கை முன்னேறும்னு உன் பொண்டாட்டி சொல்லி அனுப்பிச்சாளா என்ன? என் தாலியை பிடுங்கிட்டு போறியே, நீ நல்லா இருப்பியான்னு அவள் வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுட்டு அழுகிறா. அவனுக்கு என்ன செய்யறதுனே புரியலை. கையில் இருந்த தாலியை வெடுக்குன்னு போட்டுட்டான். அந்த தாலியை எடுத்து இவளாவே கட்டிக்கிட்டதுக்கு அப்புறம்தான் ஊரில் எல்லாரும் சொல்கிறாங்க, இவன் வெறும் அம்பு தான், இவனை ஏவி விட்டவன் கட்டையன் தானே, அவன் கட்டையில் தான் போகிறான். எங்கேருந்து அவனுக்கு இம்புட்டு தைரியம் வந்துச்சு? ஒரு பொம்பளை புள்ள கழுத்தில் இருந்து தாலியை திருடிட்டு வர சொல்லியிருக்கானே, அவன்லாம் நல்லா இருப்பானா? அவனுக்கு இன்னொரு கல்யாணம் வேணுங்கிறதுக்காக இன்னொரு பொண்ணு வாழ்க்கையும் கெடுத்துட்டு இவனும் தேவரும் சுடுகாட்டுக்கு தான் போகிறாங்கன்னு ஊரே சங்கட்டப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு அடுத்த ஸ்டோரியில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாரி, கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு ஸ்டோரி போக. இனிமேல் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்ததுனால போட முடியல. எனக்கும் ஸ்டோரியை ஒரு 3 to 4 டைம்ஸ் படித்தாதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.